எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம் முதல்ல தேடுறது அந்த அல்லாஹ்வை தான். அவனோட அன்பு எவ்வளோ பெரியது தெரியுமா? அதை பற்றி தான் இன்னைக்கு நாம் விரிவாக பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் என்றென்றும் நீடித்து நிற்க போவதில்லை. ஒவ்வொரு சோதனையும் நம்முடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்து பார்ப்பதற்கே வருகிறது. நிச்சயமாக ஒவ்வொரு சிரமத்துடனும் ஒரு எளிமை இருக்கிறது என்று இறைவன் நமக்கு ஆறுதல் கூறுகிறான். நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு சிறிய கஷ்டத்துக்கு பின்னாலும் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு நன்மை ஒளிந்து இருக்கிறது. எனவே இன்றைய கவலைகளை நினைத்து வருந்தாமல் இறைவன் நமக்கு தரும் விடியலை நோக்கி நம்பிக்கையோடு இருப்போம். நாம் மிகவும் பலவீனமாக உடைந்து போகும்போது நம்மை படைத்தவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறான். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக நான் உங்களுடனேயே இருக்கிறேன் என்பதே அவன் நமக்கு தரும் மிக பெரும் ஆறுதல். உலகமே நம்மை தனிமைப்படுத்தினாலும் இறைவனின் கருணை நம்மை எப்போதும் கூழ்ந்தே இருக்கிறது. நாம் கேட்கும் முன்பே நம்முடைய தேவைகளை அறிந்தவன் அவன். சரியான நேரத்தில் நமக்கு உதவி செய்வான். அந்த பேரருளின் மீது நாம் வைக்கும் முழுமையான நம்பிக்கையே நம் இதயத்திற்கு அமைதியை தரும். கஷ்டங்கள் வரும்போது நாம் காட்டும் பொறுமைதான் நம்மை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றுகிறது. நிச்சயமாக இறைவன் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்ற வாக்குறுதிக்கு நிகரான ஆறுதல் வேறு எதுவும் இல்லை. நாம் படும் கவலைகளுக்கு பின்னால் இறைவன் நமக்காக ஒரு மிக சிறந்த கூலியை தயாரித்து வைத்திருக்கிறான். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக மாறினாலும் நம்முடைய நாவிலும் மனதிலும் பொறுமை மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும். இறைவன் எந்த ஒரு மனிதனுக்கும் அவனது சக்திக்கு மீறிய ஒரு சுமையை ஒருபோதும் சுமத்துவதில்லை. நமக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் அதை தாங்கி கடந்து செல்லும் வலிமையை நம்மிடம் இருக்கிறது என்று அர்த்தம். சோதனைகளை கண்டு நாம் பயந்து ஓடாமல் அதை இறைவனின் துணையோடு எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு பாரத்தையும் அவனிடமே ஒப்படைத்துவிட்டு நாம் நம்முடைய கடமைகளை செய்வோம். அல்லாஹ்வின் பாதையில் நடப்பதே உண்மையான வெற்றி. அந்த பாதையில் பயணிக்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய தூண்டுதலாக இருந்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மேலான ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலம் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.